வெட்டுட்டா வெட்டலாம். ஆனா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க நம்ம முடி எடுத்து போட்டனால இவங்க எப்படி பண்ணிருந்தாங்க வேணா பாத்துக்கோ. அதுதான் சொன்னேன், வீட்டுல செல்ஃப் கட் பண்றவங்கன்னு சொன்னேன். தொட்டதான் கொஞ்சம் கூட இந்த லேயர் இப்படி எல்லாம் வரவே இல்லையே. அது மாதிரிதான் கிளிப்புதா முடி வந்து இப்படி வந்துரும். அப்ப முடி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ ஃபேமிலிஸ் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட சிஎம் சாருக்கு பர்த்டே ஜூன் 22. ஏண்டா அவருக்கு வந்துட்டு எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, ஸ்டோரி போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. ஸோ நீங்கள் இந்த தமிழ்நாட்டை நல்லபடியாக கட்டி காப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எதுக்கு ஆட்டிக்கிட்டே இருக்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்குமே யோசிச்சு மண்டைய வெடிச்சு ஃபைனலா முடிய நறுக்கிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. முடிய நறுக்கிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஏன் இந்த முடிவுன்னா, போன வீக்லயே வந்து முடி வெட்டலான்றது, சரி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறோம். அதுக்காண்டி இது பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப புதுசா சீரம், புதுசா ஷாம்பு எல்லாமே மாத்திருக்கோம். அதோட லிங்க்கும் இன்ஸ்டாவில் இருக்கு. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்துடும் சீரமும் அண்ட் வந்து ஷாம்பும். அது வந்து வெட்டிட்டு நாங்க டேப் வச்சு அளப்போம், அளந்துட்டு எப்படி வளர்ந்துருக்குன்னு டெஸ்ட் பண்ண போறோம். அதனால வந்து இன்னைக்கு அதாவது பெருசாலாம் நான் வெட்ட மாட்டேன். நல்லா வந்து இந்த அளவுக்கு அங்க பாரு, நல்லா வந்து இந்த அளவுக்கு வெட்டிடலாம் இருக்க. ஒரு வந்து ஒரு 1/4 அடி 1/2 அடி வெட்டிடலாம். சரி ஓகே. அதனால ஷார்ட்டாரா வெட்ட போறோம். ரொம்ப கொட்டிருச்சு முடி. இப்போ நாங்க வந்து எனக்கு எப்படி 12th முடிச்சோடனே முடி வெட்டினியோ மைக்க நீயாவது போட்டிருந்திருக்கலாம். அதே மாதிரி நான் இப்ப வந்து உனக்கு வெட்ட போறோம். இப்ப இன்னொன்னு, நம்ம யூஸ் பண்ற சீரம் ஷாம்புல என்ன எதுக்காகனா அந்த சொட்டை எனக்கு 12th முடிச்சோடனே எவ்வளவு முடி வெட்டணும் அதே அவ்வளவு முடி வெட்டணும். ஏன்னா இதுக்கும் முடி கொட்டி எல்லாம் ஒல்லி ஆயிடுச்சு. ஆமா இல்ல வரவாட வேண்டாம். சரி, இவங்களுக்கு வேற இப்படி முடி வேணும்னாங்க, இங்க வெட்டிடலாம். எங்க தெரியுமா, இங்க பிடிச்சு இங்க வெட்டிடலாம். இப்போ அவங்க அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு எனக்குலாம் வெட்ட தெரியாது, நான் மாட்டேன். சும்மா வீணு போட்டு வெட்டி விட்டு வேலை முடிஞ்சு. வீணு போட்டு வெட்டினா போதுமா? எங்க வீணு போட்டு? இங்க வீணு போட்டு இப்படி கிராஸ் அப்படி வெட்டணும். அப்படிலாம் இல்ல, வீ போட்டு இப்படி வீ போட்டு முன்னாடி எடுத்து அதை கரெக்டா ஷேப்பா வெட்டினா ஃபேஸ் ஃப்ரேமிங் ரெடி ஆயிடும். வெட்டுட்டா அப்படி இல்லைன்னா அப்புறம் எடுத்து போட்டு பின்னு குத்திக்கலாம். எப்படி நீ முன்னாடி பின்னு குத்திட்டு தானே போற. ரொம்ப எல்லாம் பேலன்ஸ் வெட்ட மாட்டோம், எப்படி இந்த அளவுக்கு தான் வெட்டுவோம். இந்த அளவுக்கு சரி, அந்த அளவுக்கு தான் வெட்ட போறோம். சரி ஓகே, வெட்டிடுவோம். நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கீழே வெட்டு, அப்புறம் பேங்க்ஸ் வெட்டு. ஓ அப்படியா, சரி. நான் வீடியோ காட்ட எப்படி வெட்டணும்னு அது காட்டு காட்டு காட்டு. கை தலை நேரா வை ஃபர்ஸ்ட், அப்புறம் அடியில கோணையா போயிடும். கை கழுவிட்டு வந்துறனே. இதே அம்மா புடிச்சிருச்சு. ஆனா என்ன கொடுமனா வந்து சொட்ட மண்டை முன்னாடி பின்னாடி தான். நீ குமிஞ்சிட்டு ஒரே நிமிஷம், ஒரே செகண்ட். ஃபேஸ் ஃப்ரேமிங் வீடியோ நீ ஃபேஸ் ஃப்ரேமிங் பண்ண மேடம் வந்து இப்படி இப்படி ஆட்டிட்டு போவாங்க. கொஞ்ச நேரம் இருந்தீனா நான் இத முடிச்சிருவேன்ல. சரி, அதை அப்படியே வச்சிரு. ஃபைனலா தான் வெட்ட போறேன், இப்பயே வெட்டல. முன்னாடி நான் இங்க அடியில லைட்டா ட்ரிம் பண்ணிடுறேன். நேரா பாரு, மண்டே நேரா வை. மண்டே நேரா சொன்னா அது இங்க உட்காருது. இந்த பக்கம் வந்துருப்பா, பேக் சைடு. பட்டு வாழ வேற மிதிச்சிருவேன், பயமா இருக்குது. எல்லாருமே கேட்டீங்க இவளுக்கு முடிக்கு மட்டும் என்ன சீக்ரெட், என்ன சீக்ரெட்னு. சீக்ரெட், ஆமா
அதுதான் சீக்ரெட்டு. எனக்குமே இப்படிதான் இருந்துச்சு முடி. ரக்ஷுக்கு இதை விட அதிகமாவே இருந்துச்சு முடி. சொல்லி நேர விட நான் தான் கோணே நினைக்கிறேன்னா. நான் எப்பவுமே இப்படிதான் வெட்டுவேன். நான் பெருசா இதுக்காகலாம் வந்து இது பண்ணிக்க மாட்டேன். அப்படியும் வெட்டிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி வெட்டினா அப்படிங்கறனால நான் இப்படி பேண்ட் போட்டு வெட்டுவேன். நீங்களாம் எப்படி வெட்டுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா நம்மளால வெட்ட முடியாது. வெட்ட முடியாது. நான் வந்து பார்லர் கூட்டு போயெல்லாம் வெட்டுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. பார்லர்ல முடி கொடுக்க விருப்பமே கிடையாது. என்னோட பராமரிப்பிலே பார்த்தீங்கன்னா முடி நல்லா ஷைனிங்கா இருக்கு. தெரியுதுங்களா? தெரியுதா தங்கம்? நல்ல முடி ஷைனிங்கா இருக்கு. இப்போ இதுல என்னன்னா நான் ரக்ஷுக்கு தான் கொஞ்சம் வந்து முடிக்கு இது பண்ணணும். அதுக்கு சில பல இது பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை ட்ரையல் பார்க்கல. பார்த்துட்டு சொல்றேன். முன்ன மாதிரி என்னால் இப்போ எண்ணெயும் காய்ச்ச முடிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப இதாகிக்கிட்டேன் நான். பாப்பா முடி போக போகுது. ஐயோ இந்த பாரு. ஓகேவா? இருவா இருவா இந்த பக்கம் தர. என்ன நடக்கிற? இங்க வெட்டிக்கலாம். எங்க அதுக்கு மேல இப்ப ட்ரிம் பண்ணாம இருக்க முடியும். லூசாவா அதான் எனக்கும் தெரியல. இப்போ நம்ம வந்து வெட்டிடலாமா? விட்டு ஏன்டா பயமுடுத்துற? நான் இது வரைக்குமே எதுவுமே மனசால நினைச்சு வேண்டியெல்லாம் வெட்டினது கிடையாது. அப்ப இந்த டைம் எதுவும் வேண்டாமா? நீ எதுவுமே வேண்ட மாட்டேன். எப்பவுமே முடி வெட்டும் போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா நான் நினைச்சு வெட்டினதே கிடையாது. இது வர இங்க புடி. அதான் வெட்டியாச்சு. பாப்பாக்கு எப்படின்னா இன்னொரு 4-5 மாசத்துக்கு இப்படியே இருக்கும் முடி. தலை வந்து இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க நம்ம முடி எடுத்து போட்டனால யூ ஷேப்ல வந்துடும் நமக்கு. இங்க வந்து கொஞ்சம் உள்ளாரையும் இங்க வந்து லைட்டா அதா இருக்கும். இப்போ நம்ம பின்னல் போடும்போது கரெக்டா வந்துடும். ஸோ நான் அதனால எப்பவுமே இப்படிதான் முடி வெட்டுவேன். இப்ப முன்னாடி வா. இப்போ போய் கை கழிட்டு வந்துரு. எவ்வளவு முடி வெட்டியிருக்கேன்னு காமிச்சிரு. இப்போ இதையே பார்த்தீங்கன்னா இப்போ கை கழிட்டு. பட்டு முடி வெட்டிட்டாங்க பட்டு. கம்மியா தான் இருக்கு போ. ஆமாமா கம்மியாதான். கம்மியா இருக்கு. இப்படி நீ ஆட்டிட்டு போக மாட்டவா? எப்பவுமே நான் முடி வெட்டினா என்ன பண்ணுவேன்னா ஒண்ணு வாழைக்கட்டையில போய் இல்லைன்னா மண்ணில் நோண்டி வைப்பேன். வாங்க போலாம். அது வேண்டாம். அது எப்படினாலும் வளர்ந்துரும். போன டைம் வந்து வாழைக்கட்டையில தான் வச்சேன். ஆனா அது சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. இந்த டைமே வாழைக்கட்டையில வைக்கிறேன். அது விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. அது வாழைக்கட்டையில் வைக்கிறது எப்படின்னா அந்த குருத்து வரும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு நடுவில் வச்சுட்டோன்னா அந்த குருத்து விரிஞ்சு வளர்ந்து வரும்போது முடி வளரும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ரக்ஷுக்கிட்டையும் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்துடலாம். ரக்ஷுக்கிட்டையும் பண்ணியிருக்கேன், நிருகிட்டையும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலதான் நான் சொன்னேன். வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோ காட்டாத ப்ரொஃபஷனலா இருக்கும். அது ப்ரொஃபஷனலா இது நார்மலா தான் இருக்கு. இதை விட சிம்பிளா வீட்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். அதை காட்டு. இப்படி ஒரு கட்டு, அது ரெண்டா பிரிச்சு அப்படி ஒரு கட்டு இப்படி ஒரு கட்டு. இது கொஞ்சம் கஷ்டம் பாப்பா. வீட்ல இருந்து கட் பண்ற மாதிரி இருக்கும் பாரு. செல்ஃப் கட்டுன்னா நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான் மம்மி. சரி பார்க்கலாம். சொல்ல நீ கேட்க மாட்டேங்குது. இருடா, இங்க இருந்தானே வீ போடணும். மாமா முதல்ல நேர்வா கடை. அதுல இருந்து அப்படியே வீ பிரி. இப்படி இப்படி கொஞ்சமா தான் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால.
ஏன்னா நானும் வெட்டினதே கிடையாது. வி மாதிரி இருக்காது. ரெண்டு பக்கமும் சேம். சேமா தான் எடுத்திருக்கேன். இது வர அப்ப இந்த பக்கம் சரி பண்ணிக்கலாம். என் பாப்பா வேற சொட்டை எல்லா பக்கமும் ஓடிட்டு மாசம் மண்டை தெரியுது. ஒரு இது கொடுப்பா கிளிப் மாதிரி. எடுக்க அங்க இருந்து. இத பத்தி அது எப்படி மண்டைக்கு பத்து நீ எடுக்கிற? சி அவ்வளவுதானா? ஒரே கட்டே பண்ணுமா? ரெண்டு கட்டெல்லாம் பண்ணாத. ரெண்டா பிரிச்சுக்கோப்ப. அவங்களுமே அப்படி 2 கட் தான் பண்ணிருந்தாங்க. எப்படி தெரியுமாமா? ம். ஒரு நிமிஷம் இரு. வீட்லயே பண்ணது எப்படின்னா இது சரி, மொத்தமா சரி, சுருட்டி கீழே வெட்டிட்டு அதை 2ஆ பிரிச்சு இந்த பக்கம் வச்சு ஓடணும், இந்த பக்கம் வச்சு ஓடணும். சுருட்டணுமா? அவங்க எப்படி தெரியுமா பண்ணிருந்தாங்க? நீ வந்து எப்பவும் போல வெட்டுமா. இங்க வெட்டலாமா? இவங்க எப்படி பண்ணிருந்தாங்க வேணா பாத்துக்கோ. அதுதான் சொன்னேன், வீட்டுல செல்ஃப் கட் பண்றவங்கன்னு சொன்னேன். அதுதான் நானும் இரு பண்ணிருக்கேன். இரு இரு. ஓகே ஓகே. அவங்களுக்கே பயம் அவங்க முடி வெட்டுறதுல. ம் வெட்டிட்டு ம். அதை 2ஆ பிரிச்சு ம். இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம். முடி பிடிச்சி இந்த கரிச்சிப்புங்க கத்திரிக்கொழுப்பி. இங்க பாரு, இந்த பக்கம் இருக்க முடி அந்த பக்கம் கொண்டு வந்து வெட்டுறாங்க, அந்த பக்கம் இருக்க முடி இந்த பக்கம் கொண்டு வந்து வெட்டுறாங்க. சரி ஓகே. அது இது ஈஸியா இருக்கு. ம். ப்ரொஃபஷனலா வெட்டுறத காமிச்சு விட்டு என்ன நீயும் அவங்கள மாதிரி பண்றியா? வெட்டுறேன்டா. பயமா இருக்குவா? வெட்டுறேன். இந்தா. ஐயோ இது பிரிச்சிருவோம். பிரிச்சு இந்த பக்கம் கொண்டாந்து கட்டு, அந்த பக்கம் கொண்டாந்து கட்டு. இந்த பக்கம்டா. கட்டு. கம்மியா தான் வெட்டுவேன்ப்பா, அதிகமாலாம் வெட்ட மாட்டேன்பா. அம்மா, இந்த ஷேப்ல வெட்டுமா? அப்படி கிராஸ் ஆகி வெட்டு. எப்ப எனக்கே இப்ப உடம்புல நடுங்குது. இருந்தாலும் முடி மேல கை வைக்கிறது கொஞ்சம் பயந்தான்டா. இப்ப வெட்டின மாதிரி தெரியலவா? அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா வெட்டலாமா? ஏன்னா எங்க பாரு ஃபேஸ் ஃப்ரேமிங்கே ஆகல, அது அப்படியே தான் இருக்கு. சரி வா. அவ்வளவு வேணா? இரு 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 அவ்வளவு வெட்டல. கிராஸா நல்லாவே கிராஸா வெட்டு. இப்படி இந்த 2 விரல பிடிச்சுக்கோ மம்மி, அப்ப கொஞ்சம் முடி கொஞ்சம் உனக்கு பிராடா இருக்கும். ப்ராடா இருக்கும். சரி இருக்காதான். இந்த பக்கம் கொண்டு வா. அட பக்கி. இத பார்த்து நீங்க யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. நானே அந்த பக்கம் பண்ணேன். நானே பயந்து பயந்து பண்றேன். இது கிராஸா இருக்குல்ல, அதே மாதிரி இதே கிராஸா வெட்டு. இந்த பக்கம் இருந்து வெட்டணுமா? இது என்னது? ஃப்ரேம் கோலிங்க. ஃபேஸ் ஃப்ரேமிங். என்ன ஃப்ரேமிங்? இது வந்து நீ பண்ணு. நீ பண்ணு. என்ன பண்ணிட்டு நானா? பாப்பா பண்ணுவா, நீ விடு. பண்ணு. துருப்பு துடுப்பு கழட்டி விட்டா. எவடா அது? நாங்களே வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி நீங்க செட்டப் பண்ணுங்கப்பா. ஃப்ரீயா இருக்கு, நல்லா இருக்குமோ? தள்ள கரடி பார்த்தா நான் பண்ணணும். இருப்பா, சீப்புல பண்ணலாம்பா. சீப்புல கையில பண்ண சொல்லு. இருப்பா. இரு சைடு நேரடு. சைடு நேர் எடுத்து எல்லா முடி இந்த பக்கம் தான் வரும். அதுதாங்க அப்பதாங்க வரும். ஓகே. எப்படி பட்டாலும் சொட்ட மாதிரி தான் இருக்கு. சொட்டதான்.
கொஞ்சம் கூட இந்த லேயர் இப்படி எல்லாம் வரவே இல்லையே. அதுக்கு நீ அதை வச்சு இது பண்ணணும். நம்ம வீட்டுல கட் பண்ணிட்டு அந்த இது ப்ளோயரா அதை யூஸ் பண்ணணும். கட் பண்ண உடனே இப்படித்தான் இருக்கும். நீ ஏன் பார்லர் போய் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் இப்படித்தான் இருக்கும். இப்ப இது மேடம் காலேஜுக்கு டைம் ஆச்சு. சரி, நான் கேக்குறதுக்கு என்னன்னா எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் போடுங்க? இப்ப நான் என்ன இதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாரா? கொஞ்சோண்டு அப்படியே விட்டுருக்கிறது அப்படி அதுக்கு இப்படி நான் எல்லா முடியும் எடுத்து குத்திட்டு இங்க மட்டும் விடுவேனா? நினைச்சு பாரு, நல்லா இருக்கு. இப்ப இதுக்கு என்ன ஃப்ரீயாரா? இன்னைக்கு ஒரு நாள் நீ ஃப்ரீயா போட்டு விடு இதுக்கு. சரி வா உட்காரு. எப்படி போடணும்? எப்படியோ ஒண்ணு. சிட் 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 சிட். எவ்வளவு அந்த 4 முடி வச்சு பார்த்து பாக்கலமா. இனி அவ்வளவுதான். முடி போச்சு. ஏய் நானும் வெட்டினதே தெரியல. இருங்கப்பா, தெரியும். நீங்க வேற ஏப்பா ஏப்பா. சரி அவ்வளவுதான். இருந்தா எடிட் பண்ணு பண்ணிட்டு மேடம் இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஹேர்ல போடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனா கூட உஃப்னு ஊதாத. சரிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். ஃபுல் அண்ட் ஃபுல். இல்லப்பா என்னப்பா, ஃபுல் அண்ட் ஃபுல் லாவெண்டர்னு சொல்ல வந்தேன். அம்மா நீ மொத்தமே எடுத்து ஃப்ரீயா போடு, அதுவாவே வந்துரும் முன்னாடி. வலிச்சு மாறலையா? வலிச்ச மாதிரி இல்லாம இருந்தாதான் அதிசயம். கடவுளே. இல்லையே. இல்லையே. ஏதோ வித்தியாசமா இருக்கா? அது இல்ல. அப்புறம் இப்ப வெட்டினது முன்னாடி வரணுமே, இவ்வளவு தூரம் போட்டு என்ன பரமா? அதுவும் வந்துரும், நீ போடு. எப்படி பரமா வரும்? இப்படி பரமா போடுறது? இப்படியே பரமா? ஆமா ஆமா. சரி கொண்ட பரமா. ஒரு பக்கம் மட்டும் போட்டா எப்படி இருப்பா? 2 பக்கமும் போடணும். அதுக்கு கண்ட சரி கொண்ட கொண்ட. எடுத்து 2 பக்கம். ஆமாமா மம்மி நேர்வாக்கு மம்மி. பாக்குடு மம்மி. ஐயோ வாக்கு எடுத்து 2 பக்கம் போட்டு அந்த 2 வெட்டின முடி கீழே விட்டுரு. மீதி இருக்க முடிய மட்டும் நீ வந்துட்டு வெட்டுக்கு போடு. இதுக்கு வாக்கு நேர்வாக்கு வந்துட்டு அதிசயம். முடி முன்னாடி போடு, அதெல்லாம் முன்னாடி வந்துரும். எடுத்துக்க. எடு எடு எடு, அப்புறம் திட்டுவாங்க. நீ எடு, டைம் ஆகுது. எடுத்துட்டியா? எடுத்துட்டியா? இல்ல எடுங்கம்மா. இவ்வளவுதான். இதுக்கு மேல எங்க வெட்டின? எங்க வெட்டினதே அவ்வளவுதான். கம்மியா தான்டா வெட்டணும், இதுக்கு மேல வெட்டல. எதுக்கு இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்க இந்தம்மா அந்த முடி புடிச்சுக்க அண்ணாரு. இன்னைக்கு வந்து நிறுதான் காலேஜ் ட்ரெண்டிங். பிச்சை கணக்கா போறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங். இவ்வளோ நீல முடிய இப்படி நறுக்கிடுச்சு அம்மா அப்படின்னு நான் என்னத்த கண்டேன். அந்த திருப்பாச்சி படத்துல சொல்லுவாங்கல்ல, ஐயோ முடிய கண்டேன், அவங்க அம்மா கட்டிட்டு ஷாம்பு அது மாதிரிதான். சகிலி பூத்தா இங்க இப்பதானே கொஞ்சம் கஷ்டம். எங்க வச்சு தெரியல. அதுக்கு நீ சொல்லிட்டு கம்முனாச்சு இருந்திருக்கலாம்ல. முடி வெடிக்குது இல்ல, டைம் ஆகுது பாரு. இது டைட்டா இல்லம்மா, அந்த போ கிளிப் போட்டு விடு. தலையெழுத்து இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் பாட்டு வேலையே இல்ல. நமக்கு சலூன் கடையில போய் உட்காந்துட்டு பையனை பெற்றிருந்தானே எனக்கு இந்த பிரச்சனையும் இல்ல. கப்புக்கு சோறாக்கி கொடுத்தா மட்டும் போதும் அவனுக்கு, வேற ஒண்ணும் நம்ம பண்ணணுங்கிறதுல இல்ல. இங்க ஒண்ணு உசு உசுன்னு ஊதி கிடக்குது. அவனே எல்லாம் பார்த்துப்பான். நான் சீன் போடணுமா? சும்மாவே சீன் தான் இவ்வளவு கழுவி கழுவி ஊத்துவாங்க.
அதுல இது இந்த கிளிப் போட்டா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. பரவாயில்ல போட்டு ஏதோ ஒரு கிளிப்பை போட்டு விட்டு. நல்லாவே இல்லை அந்த கிளிப்பு. வா ஆல்ரெடி சொட்டல தெரியுது வர. ஏதாவது போட்டு நல்லா இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே நல்லா இல்லை. ஏதாவது தேவையில்லாம வாங்கி வச்சுக்கிட்டு. எதுக்கு இப்படி சிரிக்கிற? அப்பயும் தூக்குன மாதிரி இருக்கா பாப்பா இல்ல முடியெல்லாம்? இல்ல இல்ல எந்திரி, எந்திரிப்பா. ஏப்பா அப்படி போட்டிருக்க? இருப்பா. எங்கப்பா? அவ்வளவுதான்ப்பா. அப்படி போடாதப்பா, அங்க கொடுப்பா, நான் சொல்ற மாதிரி போடுப்பா. நானே வருவேன் அப்படி போடுப்பா. பா ஒரு பக்கமா இப்படி எடுத்து இப்படி போட்டு இது பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அதுவா வந்துரும். அப்போ உனக்கு வந்து சொட்டையும் தெரியாது. நல்லா இருக்காது ஒரு மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அதுவா காத்துக்கு பப்பர பேடு பின்னாடி வந்துரும். நீ காலேஜ்ல கிளாஸ்ல சாண்டி சொல்லிரு. ஆமா ஆமா ஆமாடா. டே 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 டைம் ஆச்சுடா. டே அழகாதான் இருக்க. சரி சரி வா வா அங்க வா அங்க வா. ஹாஸ்டைல சொல்லி காமிச்சு முடிப்போம், வீடியோ முடிப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கேவலமா இருக்குன்னு சொல்லிருவீங்க, இருந்தாலும் நான் முன்னாடி சொல்லிக்கிறது நல்லா இருக்கும். தேங்க்யூ. இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். முன்னாடி கட் பண்ணதோட பின்னாடி பார்த்துக்கோங்க. இனி பின்னி போடும் போது முடி வந்து இப்படி வந்துடும். அப்ப முடி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணா பார்க்க முடியும். பாய். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். போலாம்.